ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா மாறன் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பிருந்தாவை அழைச்சிட்டு தனியாக ஒரு ரூமில் போய் இருந்துகிட்ருக்கவும் அப்போ அங்கே விஜய் வராங்க. விஜய் வந்ததுமே கார்த்தியும் பிருந்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே அவங்க சத்தம் கேட்டு ராமச்சந்திரன், வள்ளி மற்ற எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க, என்னாச்சு விஜய் அப்படிங்கும்போது, அங்கே பாருங்க சித்தி, என் புருஷன் அவளோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கார்த்தியும் பிருந்தாவும் ரூமை விட்டு வெளியே வராங்க. உடனே வள்ளி சொல்கிறாங்க, ஆமாம் விஜய் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, நீ என்ன இருந்தாலும் சரிதான், நீ பிருந்தா கழுத்தில் தாலி கட்டினதே தப்பான ஒரு விஷயம், அப்படி இருக்கும்போது நீ இப்போ அவளோட மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்னத்தை நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, என் பொண்டாட்டி கூட உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இதில் என்ன தப்பு வேண்டி கிடக்கு அப்படிங்கவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க, என்ன கார்த்தி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அப்போ பிருந்தா தான் உன்னுடைய பொண்டாட்டினா அப்போ இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, என்ன இருந்தாலும் சரி தான், அவள் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறா, இவளுக்கெல்லாம் நான் பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கவும் அப்போ என்னன்னா இதுக்கெல்லாம் நீ ஒரு முடிவு சொல்ல மாட்டியா, இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்காகவா நான் உயிரோட இருக்கிறேன், அவள் போன இடத்துக்கே நானும் போயிருக்கணும், அப்போ இதெல்லாம் நான் பார்த்துருக்க முடியாது, என் பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன், உண்மையை சொல்ல போனால் இவன் பிஸ்னஸில் இவன் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு வந்தான், அப்போ கூட இவனை எப்படியாவது நல்லபடியாக ஆக்கணும்னு சொல்லி தானே இவனை நான் துணி கடையில் இருக்க வச்சேன், இவனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே நடக்காமல் போச்சுதே, இப்படி என் 2 பிள்ளைங்களும் இந்த மாதிரிக்கு ஆகி போச்சுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்னன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவை சொல்வான்னு சொல்லி உன்ட்ட கேட்டாக்கி நீ என்னென்ன இப்படி அழுதுகிட்டு இருக்கிறீ அப்படிங்கவும் அப்போ கண்மணி வராங்க, இதுக்கு தான் இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வச்சிருக்கணும், ஆனால் அழுது புலம்பி என்னை கேஸை வாபஸ் வாங்க வச்சிட்டீங்களா, இதுக்கு தானா நீங்கள் எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அவங்க பட்டுக்கு திட்டவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி, ஏற்கனவே அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதில் நீ வேற நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ கண்மணி பிருந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு எதுக்கடி இந்த மாதிரிக்கு ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் தேவைதானா, நான் சொல்றதை கேளு, தாலியை கழட்டி வச்சுட்டு பேசாம வா, நான் உன்னை கொண்டு அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரேன், உனக்கு வேற ஒரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே கார்த்தியும் பிருந்தாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்றாங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் பொண்டாட்டி, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இங்க இருக்க தேவையில்லாத பிரச்சனையா இருக்கும், இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்குது அப்படிங்கவோ அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா கார்த்தி, உன்னை உள்ள கொண்டு வச்சிருந்துருக்கணும், உன்னை வெளியே நான் அழைச்சிட்டு வந்தேன் பத்தியா, அதனால இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருப்ப அப்படிங்கவோ அப்போ மாறனுக்கும் வீராவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ மாறன் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, என்ன இருந்தாலும் அவன் இஷ்டப்பட்ட வாழ்க்கை பிருந்தா கூட சேர்ந்து வாழ்கிறது தான், அதனால தான் அவன் பிருந்தா கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்கிறான், அது மட்டும் இல்லை பிருந்தா கூட தான் அவன் வாழ்க்கையை நடத்த போகிறான், அதனால அவன் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளிக்கு வந்ததே கோவம், என்ன மாற நீ நினச்சிட்டு இருக்கிற, என்ன விஜய்க்கு கேட்க நாதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறியா, என்ன இருந்தாலும் சரிதான், கார்த்தியோட பொண்டாட்டினா அது விஜய் மட்டும்தான், இவ திருட்டு தாலி கட்டிட்டு வந்தாக்கி இவளுக்குலாம் பொண்டாட்டிங்க அந்தஸ்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, என்ன இருந்தாலும் சரிதான், இந்த வீட்டுக்கு மருமகனா அது விஜய் தான் அப்படின்னு வள்ளி விஜய்க்காக பேசவும் உடனே விஜய் அவங்க சொல்றாங்க, சித்தி நீங்களும் மாமாவும் தான் எனக்காக பேசிட்டு இருக்கிறீங்க சித்தி, நீங்க 2 பேரும் மட்டும் இல்லைன்னா இவங்க என்ன இருக்க இடம் தெரியாம இவங்க என்ன என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டா ஒரு அம்மா ஸ்தானத்துல பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு உங்களை பார்க்கும் போது எனக்கு எங்க அம்மா ஞாபகம் தான் வருது, நீங்க மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு விஜய் கூட கொஞ்சம் கூட நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வீராவுக்கு எரிச்சலா இருக்குது. அப்போ வள்ளி சொல்றாங்க, அண்ணா இதுக்கு நீ ஒரு முடிவு கட்டலன்னா இது தேவையில்லாம அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும், இதுக்கு நீ ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட சொல்லவும் அப்ப ராமச்சந்திரன் சொல்றாங்க, ஆமா வள்ளி சொல்றது கரெக்டு தான், அங்க பாரு கார்த்தி, என்ன இருந்தாலும் சரிதான், நீ பிருந்தாவை கல்யாணம் பண்ணினது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா விஜய் என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலா, அதுவும் தப்பான விஷயம் தானப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் விஜய் சொல்கிற மாதிரிக்கு நான் ஒன்றும் அவர்கிட்ட தப்பு பண்ணவே இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரிக்கு என்னை வற்புறுத்தி தான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, உண்மையில சொல்ல போனாக்கே அவள் சொன்ன மாதிரிக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன சாட்சி என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆதாரமாக இவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க, அவளை செக் பண்ணாக்கி எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும்
சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து விஜய்க்கு தூக்கி வாரி போடுது. என்னது இது இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, ஐயோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கி இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்த்தீங்களா சித்தி, என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாரு, இப்படிலாம் ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துறதுக்குன்னா என்ன உங்க அழைச்சிட்டு வந்தீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டீங்களா இவர் இப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா வந்து சொல்றாங்க, ஆமா கார்த்தி சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசவும், பார்த்தீங்களா சித்தி எல்லாருமே வந்து அவங்க வந்து பிருந்தாவுக்கு சப்போர்ட்டா பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க, அப்போ தானே இவங்க போய் சொல்லி என்னை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட முடியும், அதுக்கு தான் இவங்க எல்லா ஏற்பாடும் பண்றாங்க அப்படிங்கவும் உடனே பள்ளி சொல்றாங்க, இங்க பாரு நீ சொல்ற மாதிரிக்கெல்லாம் வந்து விஜயெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் அழைச்சிட்டு போக முடியாது, அதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா, அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ சொல்றது உண்மைன்னா இவ பயப்படாம ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே வந்து அவங்க கண்மணிக்கும் சந்தேகம் வருது, ஒருவேளை விஜய் சொல்றது எல்லாமே வந்து பொய்யா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வருது. இவ வந்து உண்மையிலே கார்த்தி தப்பு பண்ணதா இருந்தா இவ ஹாஸ்பிட்டலுக்கு தாராளமா வந்திருக்கலாமே, ஆனா இவ வரமாட்டேன்னு சொல்லிட்டுலாம் நாடகம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு கண்மணிக்கு சந்தேகம் வரவும் அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா கார்த்தி சொல்றாங்க, இவாட்ட வந்து நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நிரூபிச்சு தீர்வேன் அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க, அப்படி நீ நிரூபிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ பிருந்தாவோட சேர்ந்து வாழலாம், ஆனா அது வரைக்கும் சரி நீ பிருந்தா கூடயும் சரி விஜய் கூடயும் சரி நீ சேர்ந்து வாழ வேண்டாம், நீ வந்து விஜய் கிட்ட தப்பு பண்ணலன்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறமா நீ வந்து பிருந்தா கூட சேர்ந்து வாழலாம், அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அதுக்கப்புறமா விஜய்க்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி அதுக்கு ஒத்துக்கிறதாங்க, நான் கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுதான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க வீரா ரெண்டு ரூமுக்கு வந்துருந்தாங்க. அப்ப வீரா வந்து தன்னுடைய அண்ணனை பத்தி அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப மாறன் கேட்கிறாங்க, என்ன வீரா நானும் ஒன்று 2 நாளா கவனிச்சிட்டு இருக்கிறேன், நீ எதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கிற, என்ன எல்லாம் கார்த்தி பிறந்த விஷயம் தானே அப்படின்னு கேட்கும் போது இல்ல அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னு வீரா சொல்லவும் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அந்த பென் டிரைவரை வந்து மாறன் கிட்ட அவங்க லேப்டாப்ல போட்டு காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன வீரா அப்போ உங்க அண்ணனுடைய கதை முடிஞ்சதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு விபத்துன்னு நினைச்சேன், ஆனா அப்படி ஒண்ணுல போலுக்கு இது ஏதோ ஒரு பொண்ணு வந்து சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரிக்கெல்லாம் தெரியுது அப்படிங்கவும் இது எப்படி உன் கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா வீரா வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இது கேட்டதுமே மாறனுக்கு ஒன்றும் புரியல, அப்ப நம்ம குடும்பத்தோட கதையை முடிக்கிறதுக்காக தான் இவங்க ஏதோ பண்ணியிருக்கணும், சரி அதுக்கும் உங்க அண்ணனுடைய கதையை முடிக்கிறதுக்காக எதுக்கு இந்த மணிக்கு பண்ணுனாங்க, உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கும் அப்ப எந்தவித சம்மந்தமே கிடையாதுல்ல, அப்ப இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் குழப்பத்தோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அப்போ ராகவும் தப்பு பண்ணல அப்படிதானே சொல்லிக்கிட்டு மாறன் நினைக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் ஒரு பொண்ணு, அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு வீரா பார்த்தோம்னா அவங்க விஜய் மேலேயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி வந்து விஜய் கிட்ட தப்பா நடக்கலன்னா கண்டிப்பா வந்து விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணுமே, அவையா வரமாட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அடுத்ததா யோசி